ராஜ்யத்தின் புத்திரர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புறமான இருளில் தள்ளப்பட்டார்கள் அப்படின்றத ஒரு ஆதார வசனத்தை நம்ம படித்தோம். அப்போ புறமான இருள் அவங்க தள்ளப்படுகிற காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, அங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நிறையா விஷயமா சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, பலி அல்ல இரக்கத்தை அவங்க விரும்புறது கிடையாது அப்படின்ற மாதிரி அநேக விஷயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை மாத்திரமல்லாத படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் வேதபாரகரும் பரிசேயரிலும் அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேதபாரகர் பரிசேயர் நீதியாக நடந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நீதி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்புரியதான நீதி இல்லை அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அவங்க தேவனுடைய நீதிக்கு ஏற்புரியதான, ஏன்னா இப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுக்கப்படி நியாயப்பிரமாணத்தின்படி தான் பரிசேயர் சதிசேயர்லாம் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியுமே முழுவதுமாக கடைபிடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா, இடையில என்ன பண்ணிட்டாங்க? சுயநீதி என்ன பண்ணிட்டாங்க? சொருவிட்டாங்க. அதனால தான் பாரம்பரியத்தை அவங்க ஃபாலோ பண்ண